ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். எதிர்வரும் நல்லூர் திருவிழா காலத்தை கருத்தில் கொண்டு விசேட தொடர்ந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லூர் மடு மற்றும் தலதா மாளிகை ஆகிய இடங்கள் பௌத்த, இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் என்ற மத வேறுபாடு இன்றி அனைவரும் வழிபட வேண்டிய மற்றும் பார்வையிட வேண்டிய புனித ஸ்தலங்களாகும். வடக்கிற்கான தொடர்ந்து பாதை முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்துகள் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். சில குறைபாடுகள் இருந்தாலும் திருவிழா காலத்தில் மக்களுக்கு தடையற்ற போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை காங்கேசன்துறை கொழும்பு தொடர்ந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பெட்டிகள் இன்மையால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட சிறப்பு அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் கடுமையான சிக்கல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நாட்டில் வாகன தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வாகன இறக்குமதி மூலம் கிடைக்கும் வரி வருமானம் குறையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் வாகன இறக்குமதி கொள்கையை நீடிப்பதற்கா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்க்கமான முடிவெடுக்கும் என்றும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி கூடுதல் கட்டணங்களை விதிக்க முடியாது என்றாலும் அரசாங்கம் இந்த கூடுதல் கட்டணங்களை நீக்கினால் சந்தனையில் மற்றும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. கடந்த காலத்தில் இருந்த வலுவான வாகன தேவை தற்போது பெருமளவில் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதாலும் இறக்குமதியாளர்களும் தேவையான எண்ணிக்கையிலான வாகனங்களை இறக்குமதி செய்து விட்டதாலும் வாகன பதிவுகள் படிப்படியாக குறையும் அபாயம் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன் விளைவாக வாகன இறக்குமதி வரி வருவாய் கடந்த ஆண்டின் அளவை எட்டாது. வாகனங்கள் மீது ஏற்கனவே 150% மற்றும் 200% போன்ற அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது போன்ற வரிகளை மேலும் விதிப்பது நியாயமற்றது என்று சுட்டிக்காட்டிய தனநாத் பெர்னாண்டோ ஒரே பிரிவின் மீது தொடர்ந்தும் வரிகளை விதித்து அரசு செலவினங்களை சுரண்டாமல் அவற்றை முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் வரி வருவாயை ஓரளவுக்கு அதிகரிக்க முடியும் என்றும் இது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றி வலுவான சமீட்சையை சந்தைக்கு வழங்கும் என்றும் பொருளாதார வல்லுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து டென் முவாக் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை குடும்பம் ஒன்றை கஜகஸ்தானுக்கு கடத்த முயன்ற கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. மலேசிய பயண ஆவணங்களை பயன்படுத்தி கடத்த முயற்சித்த சர்வதேச கடத்த கும்பல் ஒன்றை தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இந்த இலங்கை குடும்பத்தினர் ஆரம்பத்தில் தங்களது சொந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்துக்குள் நுழைந்துள்ளனர். பின்னர் தரைமார்க்கமாக மலேசியாவுக்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து மலேசிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மீண்டும் தாய்லாந்து வந்துள்ளனர். அவர்கள் 2 பிள்ளைகளுக்கு தான் தாய் என்றும் பொய்யாக கூறிக்கொண்ட மலேசிய பெண் ஒருவருடன் கஜகஸ்தான் செல்ல முயற்சித்துள்ளார். எனினும் அவர்களது பயண ஆவணங்களின் முரண்பாடுகளை கண்டறிந்த விமான சேவை அதிகாரிகள் அவர்களை விமானத்தில் ஏற அனுமதிக்க மறுத்துள்ளனர். மியன்மாரில் டென்முவாக் சர்வதேச விமான நிலையம் வழியாக கஜகஸ்தான் செல்ல முயன்ற போது தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் தலையிட்டு அவர்களை கைது செய்தனர். இலங்கை பெண்ணும் மூத்த பிள்ளைகளும் மற்றவர்களும் சொந்தமான மலேசிய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதும் இளைய பிள்ளை சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தியதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு நோயின் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 47 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 67,174 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 10,685 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கனகர தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 1,110 நோயாளிகள் பதிவு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் பல முக்கிய வைத்தியசாலைகளின் கொள்ளளவு தற்போது உச்சத்தையும் எட்டியுள்ளது. புதிய நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை வழங்குவதிலும் சிரமங்கள் உருவாகியுள்ளதுடன் மருத்துவர்களும் அதிக பணிச்சுமையையும் எதிர்கொண்டும் வருகின்றனர். மேலும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் உள்நோயாளர்கள் விடுதிகளில் கடும் இட நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாக கபில கனகர இதன்போது தெரிவித்துள்ளார்.
வெளிநாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அவர்களின் பணிக்காலம் மற்றும் வருமானத்துக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட புதிய மற்றும் கவர்ச்சிகரமான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்த திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வகையில் ஓய்வூதிய முறையை தேர்வு செய்யலாம். அதாவது ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுவதையோ அல்லது பணிக்காலம் முடிந்தது மொத்த தொகையை ஒரே தடவையாக பெறுவதையோ அவர்கள் தீர்மானிக்கலாம். சட்டப்பூர்வமாக அனுப்பப்படும் பணத்தின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும், ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ரதவீரு ஓய்வூதிய திட்டத்துக்கு குவைத் நிதியம் 2.1 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. 2026 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்ட எதிர்பார்க்கின்றோம். தற்போது சுமார் 17 லட்சம் இளைஞர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டில் வரலாற்றில் இல்லாத அளவிலான பணவரவு பதிவாகியுள்ளது. எனினும் தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளனர். இதனை மாற்றியமைக்கும் விதமாகவே இந்த தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் அமையும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கருணாநாயவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய லாட்டரி சபைக்கு விசேட திட்டம் ஒன்றின் கீழ் ஊழியர்களை இணைத்துக் கொண்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணையை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க இதன்போது அழைக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய லாட்டரி சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேராவும் இதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயணச்ச அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழ் அல்லது வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே நோக்கத்திலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை உரக்கூட்டுத்தாபனம் செயற்பாட்டில் இருக்கத்தக்க எபாவல போஸ்பேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டமை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அவ்வாறான நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுவதற்கான செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே செயற்பாட்டுக்கான பல நிறுவனங்கள் இருப்பதால் திட்டங்களை செயல்படுத்துவதில் செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர் பணவனுப்பல்கள் மூலம் இலங்கை கடந்த ஜூன் மாதத்தில் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 847 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதன்படி மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த மாதத்தில் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மூலம் பெறப்பட்ட வருமானமானது 152 அமெரிக்க டாலர்களின் கணிசமாக குறைந்துள்ளது. இதேவேளை 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 4.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 23.2% அதிகரிப்பை காட்டுகின்றது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கிழக்கு கடற்கரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த பாவி சூறாவளியின் தாக்கத்தால் இதுவரை 40 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்ச தொடர்காற்றுடன் கூடிய இந்த புயல் தற்போது தாய்வானின் வடக்கு நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றிரவு முதல் சனிக்கிழமை வரை தாய்வானில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி அந்நாட்டின் தலைநகரமான தாய்பேவில் அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான், ஹாங்காங் மற்றும் பிற இடங்களுக்கான பல விமானங்கள் சனிக்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புயலின் தற்போதைய வடமேற்கு பாதையான சனிக்கிழமை அன்று தாய்வானின் வடக்கே கடந்து செல்வதற்கு முன்பு சில தொலைதூர ஜப்பானிய தீவுகளை கடந்து செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் காரணமாக சீனாவின் புஜியான் சில படகு வழித்தடங்களை நிறுத்தி வைத்துள்ளதுடன் படகுகளை துறைமுகத்துக்கு திருப்புமாறும் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. மழையால் நீர்த்தேக்கங்கள் உடைந்த நிலையில் ஹெங்ஷோவில் உள்ள ஒரு அணையின்
ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் வேகமாக பாய்ந்த சேற்று நீர் ஒரு பரந்த பகுதியை மூழ்கடித்ததாகவும் சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வெள்ளத்தால் கட்டிடங்களின் 2வது மற்றும் அதற்கு மேற்பட்ட மாடிகளில் இருந்த மக்கள் மீட்பு குழுவினர் வந்து சேரும் வரை பல நாட்களாக மின்சாரமின்றி சிக்கியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது.